இன்றைக்கும் நம்முடைய ஆதார வசனத்தின் அடிப்படையிலே நெகேமியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 11 வசனத்தை யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 11 வசனம். நெகேமியா என்கிற ஒரு மனுஷன் செய்கிற ஜெபத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். நெகேமியா யார் என்றால், இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமையாக பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு சாதாரணமான ஒரு அடிமையாக அரண்மனைக்குள்ளாக பிடித்து வரப்பட்ட மனுஷன், அடிமை வேலை செய்கிறவன், ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன். ஆமென். ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன் என்றால் பார்த்து பார்த்து ராஜாவுக்கு பரிமாறுகிறதான பானபாத்திரக்காரன். ஆமென். அவன் சாப்பிடும் பொழுது ராஜாவின் பக்கத்தில் எந்நேரம் இருந்து கொண்டே இருப்பான். அதுதான் பானபாத்திரக்காரன் என்று சொல்லி அர்த்தம். ஆமென். அந்த பானபாத்திரக்காரனுடைய வேலையே ராஜாவுக்கு போகிற உணவு சுத்தமாய் விஷமில்லாததாக நல்லதாக இருக்கணுங்கிறத ஆராய்கிறதான அவனுடைய வேலை. ஆமென். இவன் ஆராய்வான், ராஜா அதை புசிப்பார். இதுதான் அவனுடைய வேலையா இருந்தது. ஆனால் இவனுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. என்ன அப்படின்னா, இன்றைக்கு நான் ஒரு தேசத்திலே அடிமையாய் பிடித்து கொண்டு வரப்பட்டேன். அங்கே கொஞ்ச ஜனங்கள் என் தேசத்திலே மீதம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க. இப்போ அந்த மீதம் உள்ளவர்கள் இவர் இந்த தேசத்துக்குள்ள வரும் பொழுது இந்த நெகேமியா அவர்களிடத்தில் விசாரிக்கிறார், தேசம் நலமாய் இருக்கிறதா, தேசம் சுகமாய் இருக்கிறதா, நாங்கள் இங்கே அடிமைகளாய் இருக்கிறோம், ஆனால் நம்முடைய தேசம் எப்படி இருக்கிறது என்பதை விசாரிக்கும் பொழுது அங்கே வருகிறவர்கள் சொல்றாங்க, தேசத்தின் மதில்கள் இடிக்கப்பட்ட நிலைமையிலே, சுட்டெரிக்கப்பட்ட நிலைமையிலே, பாழாக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறது. இவன் சிறையிருப்பிற்கு நாட்களுக்கு முன்னாலே அந்த தேசத்தில் உலாவி கொண்டிருந்திருப்பான், வாலிபனாய் இருக்கிறான். அங்கே விளையாண்டு அங்கே இருக்கிறதான அலங்காரமான சுவர்களை எல்லாம் பார்த்து என் தேசம் பாதுகாப்புள்ளது, அழகுள்ளது என்பதை எல்லாம் ரசித்து பார்த்தான். இவனை சிறையாக்கி கொண்டு வரும் பொழுதும் அந்த சுவர்கள் எல்லாம் அப்படியே இருந்தது. ஆனால் இப்பொழுது அவன் கேள்விப்படுகிறான், நமக்கு தேசத்துக்கு பாதுகாப்பா இருந்த சுவர் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, அக்கினியிலே சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறது, பாதுகாப்பற்ற நிலை நம்முடைய தேசத்திலே இன்னும் இருக்கிறது என்று கேள்விப்பட்ட பொழுது நெகேமியா தேவ சமூகத்திலே உட்கார்ந்து அழுகிறான். ஆமென். அவனை ஆராய்ந்து பார்க்கிறான். இந்த நிலைமைக்கு காரணம் யார் ஆண்டவரே? எங்களுடைய ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஜனங்களாகிய நாங்கள், எங்கள் ஆண்டவருடைய ஜனங்களாகிய நாங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியினாலே எங்கள் தேசத்தில் இருக்கிறதான மதில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு தேசம் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்பட்டு குடியில்லாத ஜனமாக, குடியில்லாத தேசமாக எங்கள் தேசம் மாறி இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஒரு காலத்தில் வியந்து பார்த்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு பரிகாசம் பண்ணி நகைத்து போகிற சூழ்நிலை வருகிறது. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த காரியத்துக்கு நாங்க காரணம் என்கிறத நாங்கள் அறிக்கை செய்கிறோம் என்று பாவத்தை அறிக்கை செய்து, ஜனத்தினுடைய பாவத்துக்காக தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து ஜெபிக்கிறான். எவ்வளவு நாட்கள்? வேதம் சொல்லுது, சில நாட்கள் அழுதான், சில நாள் துக்கத்தோடு இருந்தான். ஆமென். இவன் அழுகிறான், ஜெபிக்கிறான், தேவனுடைய இரக்கத்துக்காக கெஞ்சி ஜெபிக்கிறான். வேதம் சொல்லுது, அவனுடைய ஜெபம் தேவன் கேட்டார். அல்லேலூயா. பாதுகாப்பற்ற நிலையை நாம் உணரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கணும். ஆமென். நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக எத்தனையோ தீவனையான சக்திகள் எழும்புதுங்க, எத்தனையோ போராட்டங்கள் எழும்புது, எத்தனையோ மண்கண்கள் மனுஷனுடைய போராட்டங்கள் எழும்புது. ஆனாலும் ஒன்றுமே என்னை தொட முடியாததற்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவன் நம்மை சுற்றிலும் அரணாக இருந்து தேவன் நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஆனால் பல சமயங்களிலே இந்த அரண்கள் தகர்ந்து போனதை போல நம்முடைய வாழ்க்கையில யார் வேணாலும் உள்ள வர்றாங்க, யார் வேணாலும் வெளியே போறாங்க, யார் வேணாலும் தன் இஷ்டப்படி நமக்கு செய்கிறார்களானால் நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையிலே பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கிறீங்க. ஆமென். என் ஆண்டவருடைய பிரசன்னம் ஒரு மனுஷனை சுற்றி இருக்கும்போது, என் தேவ பிரசன்னம் ஒரு மனுஷனை சுற்றிலும் இருக்கும் பொழுது, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒருவனும் கை வைக்க முடியாது, ஒரு காரியமும் கை வைக்க முடியாது. ஆமென். உங்க வாழ்க்கையிலே ஒன்று தங்க நடக்கிறது என்றாலே ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. என் சுவர்களில் ஏதோ ஒரு இடத்துல பிளவு உண்டு, என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல பிளவு உண்டு, என் குடும்ப வாழ்க்கையில ஒரு பிரச்சனை உள்ளே வருகிறது என்றால் ஏதோ ஒரு பிளவு உண்டு. இன்னைக்கு அதை அமைதலாய் கடந்து போக முடியாதுங்க. அது கட்டி எழுப்பப்படும் வரையிலும் தேவ சமூகத்தில் ஒத்தாசைக்காக ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னுடைய எல்லைகளை கர்த்தர் ஆண்டவரே பாதுகாப்புள்ளதாய் மாற்றுங்க. ஆமென். அல்லேலூயா. மதிகேடாய் புத்தியினமாய் நம்முடைய வாழ்க்கையில அதை கண்டுகொள்ளாமல் போவோமையானால் நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளுக்கு சத்துருவின் காரியங்கள் உள்ளே நுழைய ஆரம்பித்துவிடும். ஆமென். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தினந்தோறும் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கிறதை நாம் உறுதி செய்து கொண்டே இருக்கணும். நம்முடைய நிலை என்ன, நம்முடைய காரியம் என்ன, நம்முடைய சூழ்நிலை என்ன, தினந்தோறும் என்னை ஆராய்கிறவனா இருக்கணும். ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் மட்டும் ஆண்டவரே என்னை சுற்றிலும் வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு ஜெபிக்கிற ஜெபம் பத்தாது. ஆமென். எப்பொழுதும் நம்முடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஏதோ ஒரு பிளவு
வந்திருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல சிதலம் அடைந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் வீக்கா இருக்கலாம். அந்த காரியத்தின் வழியே சத்துரு உள்ளே நுழையாதபடி நம்மை பாதுகாப்பின் எல்லைகளாக நம்முடைய பாதுகாப்பின் எல்லைகளை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு பலருடைய கிறிஸ்துவ வாழ்க்கை தாங்க பிசாசு பூந்து விளையாடுகிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க எல்லாம் எதற்காக ஜெபம் பண்ணி பழகிட்டாங்கன்னா, ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணி பழகிட்டாங்க. ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு இதத்தாங்க அதத்தாங்க அப்படித்தாங்க இப்படித்தாங்கன்னு பல காரியங்களை கேட்கிறோம், ஆண்டவரும் தராரு. ஆனா எல்லைகளின் மதில் சுவர்கள் இடிந்து போகிறது. எல்லைகளின் பாதுகாப்பை நம்முடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்துகிறது இல்ல. நம்முடைய ஆண்டவர் நம்மை வேலி அடைத்து பாதுகாக்கணுங்க. இஷ்டம் போன வாழ்க்கை, மனம் போன வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையின் பாதுகாப்பை கேள்விக்குறியாய் மாற்றி போடும். ஆமென். அதனாலதான் வசனம் சொல்லுது, சத்துருவின் உட்புகுதல் இராது, நீ குடியேறி போகுதலும் இராது. ஆமென். சத்துரு எப்போ உட்புகுறானோ அப்பொழுது குடியேறி போகுதல் நாட்கள் வரும். ஆமென். அநேகருடைய வாழ்க்கையிலே இங்க பிழைக்க முடியாது, எங்கேயாவது போய் பிழைக்கலாம். எத்தனையோ பேருடைய வாழ்க்கை ஊரை விட்டு நாட்டை விட்டே பல தேசத்துக்கு கடந்து போறாங்க. ஏன்? பிசாசுடைய போராட்டங்கள் நம்முடைய எல்லைகளுக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். நாம தாங்க நம்ம உறுதிப்படுத்தணும், ஆண்டவரே என் எல்லைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமென். என் எல்லைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னை வேட்டையாடுகிறவன் காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை மதில் சுவர்கள் இடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கா? யார் வேண்டாம் வந்து தங்கள் இஷ்டம் போல நம்மை நடத்திட்டு போறாங்களா? இல்லைங்க, என் ஆண்டவர் நடத்த வேண்டிய என்ன யாரோ வந்து நடத்துறாங்களானால் பாதுகாப்பு உறுதிப்படுத்துங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, என் பாதுகாப்பின் நிலைகளை கர்த்தர் உறுதிப்படுத்தும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் ஒரு ஆதாரமாக கர்த்தர் உங்களை நிறுத்தி இருக்கிறார்னா, உங்க குடும்பத்தை எதுவுமே தொடாம நீங்க தாங்க ஜெபம் பண்ணணும், நீங்க தாங்க வேலி அடைக்கணும். நீங்க செய்கிற ஜெபங்கள் எல்லாம் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கும். நீங்க செய்கிற ஜெபங்கள் எல்லாம் உங்களுடைய எல்லைகளை பாதுகாப்புள்ளதா மாற்றும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய கணவருடைய வாழ்க்கையில, உங்களுடைய மனைவியுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கைக்கெல்லாம் பெரிய பாதுகாப்புக்கு நான் பொறுப்பை தேவன் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நாம அமைதலா இருப்போமே ஆனால், நாம சும்மா இருப்போமே ஆனால், பிசாசு அவர்களை வந்து வஞ்சித்து அவர்களை நடத்தி கொண்டு போய்கொண்டே இருப்பேன். ஒரு நாள் நீங்கள் இருப்பீர்கள், நீங்க பாப்பீங்க, ஜெபிக்கிறதுனால ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆனா அவர்களுடைய நிலை கேள்விக்குறியாகவே நிற்கும். ஆமென். அவருடைய நிலை கேள்விக்குறியா இருக்கும். நீங்க ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கீங்க, நீங்க தேவ பிரசன்னத்தில் இருக்கீங்க, கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் நீங்க பொறுப்பெடுத்து ஜெபிக்க வேண்டிய உங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்காதது நிமித்தம், அவர்களை சுற்றிலும் வேலி அடைக்காதது நிமித்தம், பிசாசு தன்னுடைய கரத்திலே அவர்களை எடுத்து அவன் இஷ்டப்படி அவர்களை நடத்தி கொண்டு போகிறான். ஆமென். இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என் குடும்பத்தை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைக்கணும். ஆமென். அல்லேலூயா. போராடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பிசாசுக்கு ஒரு நாளும் அவர்கள் மேல் அதிகாரம் இல்லை. ஒருவேளை உங்க குடும்பத்தில் யாராவது ஒருவர் அவருடைய மனப்போக்கில் நடந்து கொண்டிருக்கிறாங்களா, அவங்க இஷ்டப்போக்கில் நடந்து கொண்டிருக்கிறாங்களா, நான் சொல்லுகிறேன், ஜெபத்தில் வைங்க. ஆண்டவரே, அவர்களை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைப்பீராக. யாரோ வந்து யாரோ இஷ்டத்தின்படி அவருடைய வாழ்க்கை நடத்தக்கூடாது, யாரோ வந்து அவர்களுடைய வசமாய் அவர்களை நடத்தி கொண்டு போகக்கூடாது. நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, அவர்கள் தேவனால் நடத்தப்படுகிறவர்களாய் மாறணும். அவருடைய எல்லைகளை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைக்கணும். அவர்களுக்குள் இருக்கிற கெட்ட பழக்கங்கள் மாறணும், அவர்களுக்குள் இருக்கிற பாவ பழக்கங்கள் மாறணும், அவர்களுக்குள் இருக்கிற அடிமைத்தனங்கள் மாறணும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் வேலை அடைத்து பாதுகாக்கப்படணும். ஆண்டவரே, ஆமென். இன்னைக்கு நம்மளை நாமே உறுதிப்படுத்திக்கிறோம், என்ன சுற்றிலும் பாதுகாப்பா இருக்க, நான் பரிசுத்தமா இருக்க, என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கு. குடும்பத்தின் நிலை கேள்விக்குறி, குடும்பத்தின் நிலை பாதுகாப்பற்ற நிலைமை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஜெபம் பண்ணுங்க, என் குடும்பம் பாதுகாப்புள்ளதா மாறணும், என் குடும்பம் பாதுகாப்புள்ளதா மாறணும். ஏங்க, நீங்க மட்டும் நல்ல பரிசுத்தமா ஆண்டவருக்குள்ள ஜீவிச்சா பத்தாது. உன் குடும்பம் உன்னை வெட்கப்படுத்த கூடாது. உன் குடும்பத்தில் செய்கிற யாரோ ஒருத்தர் செய்கிற செயல் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய அவமானத்தை கொண்டு வரக்கூடாது. இது உன்னுடைய பாதுகாப்பின் சுவரையும் இடித்து போடும். எத்தனையோ பேர் உணர்வு இல்லாம வாழ்றாங்க. ஒரே குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க, ஆனா தங்கள் இஷ்டப்படி அந்த குடும்பம் அவர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க இஷ்டப்படி நடப்பாங்க. இவங்க நல்லா துதிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, மௌனமா போயிடுவாங்க. நான் சொல்றேன், இல்ல ஆண்டவரே, நான் இந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டேனே, ஆனால் என் மேலே தேவனுடைய ஆண்டவரே இரக்கம் இருக்குமானால் என் குடும்பத்துக்காகவும் நீங்க இறங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, முதல்ல நீ ரட்சிக்கப்படு, அப்பொழுதும் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவாங்க. ஏன்? ரட்சிப்பின் பொறுப்பை தேவன் உங்க கைகளில் கொடுக்கிறார், பாதுகாப்பின் பொறுப்பை தேவன் உங்க கைகளில் கொடுக்கிறார், அந்த அவருடைய ரட்சிப்பின் காரியங்களை தேவன் உங்க கைகளில் கொடுக்கிறார். ஆனால் நம்ம எதற்காக ஜெபம் பண்றோம்? என்னை ஆசீர்வதியும், என்னை நிரப்பும், இப்படியே ஜெபம் பண்ணி பழகிட்டோம். ஆமா. அல்லது நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறோம், நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் விரும்புறோம். ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? ஆண்டவரே ரட்சியும். எவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்ணோம்? ஒரு நிமிஷம் ஜெபமா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னை ரட்சித்த ஆண்டவர்,
என் குடும்பத்தை ரட்சியும். இன்னான் ரட்சிக்கப்படலை, இன்னான் ஆண்டவரே பிசாசுடைய கரத்தில் இருக்கிறார், இன்னான் பாவ பழக்கங்களுக்கு அடிமையாய் அவனை கட்டி வைத்திருக்கிறார். அந்த கட்டுகளை உடைத்து போடுங்க, அவனை விடுதலையாக்கி தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள ஆண்டவரே அவனை மறைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஜெபம் பண்ணணும். ஆமென். என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். உங்க வாழ்க்கையில ஜெபத்தை கேட்பார், உங்க வாழ்க்கையில ஜெபத்தை கேட்பார். நான் சொல்லுகிறேன், நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாலே எங்கள் முழங்காலம் முடக்கி ஒவ்வொருவருக்காக கண்ணீர் வடித்தோம். ஆண்டவரே, இதே போல் 5 மணிக்கு நாங்கள் எந்திரிச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணது, என் குடும்பத்தில் எல்லாருமே ரட்சிக்கப்படணும், எல்லாருமே ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, எல்லாருமே சர்ச்சுக்கு வரணும், நாங்கள் குடும்பமாக சபைக்கு போகணும். ஆண்டவரே, இன்னைக்கு தனிமையாக வந்திருப்பீங்கன்னு உங்கள் கண்ணீர் தேவைங்க. என் குடும்பம் ஆண்டவருடைய சபைக்கு வரணும், ஆண்டவருடைய சந்நிதிக்கு வரணும். அந்த வைராக்கியம் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவை. எனக்கு முன்னாலே என் பிள்ளை முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி செபிக்கிற பிள்ளையா மாறணும். ஆண்டவரே, என்னுடைய கணவர் ஆண்டவரை துதிக்கிற கணவனா மாறணும். ஆண்டவரே, என்னுடைய மனைவி ஆண்டவரை துதிக்கிறவங்களா மாறணும். தேவனுடைய குடும்பமாக, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக எங்க குடும்பம் இருக்கணும். ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நான் ஜெபம் பண்ணோம் ஆண்டவருடைய சமூகத்தில். ரட்சியும் ஆண்டவரே, பாரத்தோட ஏக்கத்தோட ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, எங்க அம்மா ரட்சிக்கப்பட மாட்டாங்களா, எங்க அப்பா ரட்சிக்கப்பட மாட்டாங்களா, என் கூட பிறந்தவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? கர்த்தர் ரட்சிப்புகளை நடத்தினாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் ரட்சிப்புகளை நடத்தினாருங்க. முழங்காலின் ஜெபம் ஒரு நாளும் வீண் போகவே போகாது. ஆமென். என் குடும்பம் பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கு ஆண்டவரே. என் குடும்பம் சத்துரு தன் இஷ்டத்தின்படி நடத்துகிற குடும்பமா இருக்கிறது. ஆண்டவரே, இன்னைக்கு என் குடும்பத்தை ரட்சியும். என் குடும்பத்துக்காக ஒவ்வொருவருக்காக கண்ணீர் விட்டு நான் தேவ சமூகத்திலே அழுது ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஆமென். எங்க அப்பாவுடைய ரட்சிப்புக்காக காலையில் எழுந்து அப்பாவை ரட்சியும் ஆண்டவரே. அவரை நீங்க ஆண்டவரே மனம் திரும்ப பண்ணுங்க ஆண்டவரே. செயின் ஸ்மோக்கரா இருக்கிறாரு, உலகத்துக்கு அடிமையா இருக்கிறாரு. எங்க அப்பாவுக்கு நீங்க ரட்சிப்பத்தாங்க. எனக்கு நல்ல அப்பாவை கொடுத்திருக்கிறீங்க, நல்ல சுபாவம் உள்ள மனுஷனை கொடுத்திருக்கிறீங்க. ஆனா எல்லாத்துக்கும் மேல அவர் ரட்சிக்கப்படாதபடி மரித்து போவாரானால் ஆண்டவரே, அவருடைய ஆத்மா நஷ்டமாகி போக ஆண்டவரே, அவருக்குள்ள ரட்சிப்பத்தார ஆண்டவரே எத்தனையோ முறை ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி கதறி அவருக்காக தடியாக உபவாசம் எடுத்தெல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஆமென். நாட்கள் வந்துச்சுங்க, எங்க அப்பா ஆண்டவர் ரட்சிச்சார். ஆமென். எங்க அப்பா சாகும் பொழுது ரட்சிக்கப்படாத மனுஷனாய் அல்ல, தேவனை அறிந்த மனுஷனாக மரித்தார். ஆமென். என் கண்களினாலே எங்க அப்பா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சில வருஷங்களுக்கு பின்பதாக எங்க அப்பாவை எங்க சபையில டீகனாக ஆர்டினேட் பண்ணி அந்த ஒரு புது வருஷத்துல எங்க அப்பா கைகளில் தேவனுடைய திருவிருந்தின் பாத்திரம் கொடுக்கப்பட்டு எங்க அப்பா சபையில் இருக்கிற எல்லாருக்கும் திருவிருந்தை கொடுக்கும் பொழுது அந்த லைன்ல உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு, இதுக்காக ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணேன், இதற்காக ஆண்டவரே நான் கண்ணீர் விட்டேன், இதற்காக ஆண்டவரே இன்னைக்கு அதனுடைய பலனை பார்க்கிறேன். ஆமென். தகுதியற்ற மனுஷன், உலகத்துக்கு அடிமையா இருந்த மனுஷன், சத்துரு தன்னுடைய கரத்தில் வைத்திருந்த மனுஷன், அன்னைக்கு திருவிருந்தின் பாத்திரம் அவருடைய கைகளில் இருக்கு. ஆண்டவருக்கு அந்த இடத்துல உட்கார்ந்து கண்ணீர் விட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். என் சபையில கண்ணீர் வடிச்ச ஆண்டவரே, இந்த நாளுக்காகத்தான். விசுவாச வாழ்க்கை என்பது சாதாரணமா போயிடாதுங்க. முழங்காலம் முடக்கணும், உத்தரவாதம் தரணும், ஆண்டவருடைய சமூகத்துல போராடி ஜெபிக்கணும். இது இல்லாம லேசா கடந்து போகிற எந்த ஜெபமும் பரம் ஏறாது. லேசாய் கடந்து போகிற எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில விடுதலையை பார்க்க முடியாது. உங்க முழங்காலும் உங்க கண்ணீரும் ஆண்டவருடைய சமூகத்துல போய்கொண்டே இருக்கணும். எவ்வளவு நாள் உபவாசம் இருந்தோம்? இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல அவங்க ரட்சிக்கப்படலைன்னு சாதாரணமா போயிட்டோமே. எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணோம்? பாஸ்டர், அவங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் ரட்சிக்கிறவனா? அவங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கொண்டு வர்றது நானா? நீங்க ரட்சிக்கிறவர் தெய்வமே. ஆண்டவரே, உம்முடைய அம்மாளை ரட்சிக்க முடியாத காரியங்கள் இல்ல. உம்முடைய கரம் குறுகி போகலைனா இன்னைக்கு இவங்களை ரட்சியும் ஆண்டவரே வைராக்கியத்தோட ஆண்டவருடைய சமூகத்தை நிக்கணும். பாதுகாப்பு உறுதிப்படுத்துங்க, ரட்சிப்பை உறுதிப்படுத்துங்க, அவங்களுடைய வாழ்க்கை நிலையை உறுதிப்படுத்துங்க. இது இல்லாம ரட்சிப்பு என்பது சாத்தியம் இல்லை. ஆமென். என்னைக்கோ ஒரு நாள் வடிக்கிற கண்ணீர் அவருடைய வாழ்க்கையை மாற்றும் என்கிறதை பார்க்கணும். தினந்தோறும் அவர்களுக்காக கண்ணீர் வடிங்க. ஆமென். அல்லேலூயா. உங்க இருதயத்தில் அவங்களை குறித்து என்ன ஆசை இருக்கோ அதை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, அவங்களும் பாதுகாப்பா இருக்கணுமே, அவங்களும் இந்த கிறிஸ்துவ நண்டையில வந்துடணுமே. கண்ணீர் வடிங்க. இன்னைக்கு நீங்க ஆசையாய் கண்ணீர் வடித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஏக்க பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாள் உங்களுடைய கண்களில் பார்ப்பீங்க. ஒரு நாள் உங்களுடைய கண்களில் பார்ப்பீங்க. அந்த நாளை பார்த்து நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபம், உங்க கண்ணீர் திரும்பாத இருதயங்களை திருப்புங்க. திருப்ப முடியவே முடியாதுங்கிற இருதயத்தை திருப்புங்க. பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். அல்லேலூயா. கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறீங்களா? கண்ணீர் விடுங்க. உங்க குடும்பம் பாதுகாப்பா இருக்கணும்னு விரும்புறீங்களா?
தேவ சமூகத்தில் முழங்கால் படி இடுங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழுங்க. எவ்வளவு முடியுமோ ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஏதோ சாதாரண ஜெபம் நம்ம வாழ்க்கையில பத்தாது. பாரம் வரணும். பாரம் எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரணும். இதுதான் ரட்சிப்பை கொண்டு வரும். இதுதான் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும். இதுதான் எந்த இருதயத்தையும் திருப்பும். இதுதான் எந்த மனதையும் உடைத்து போடும். இதுதான் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக திறக்கிறதான வழிகள் வரும். ஆமென், அல்லேலூயா. ஏதோ போறாங்க, போற போக்கில் போகட்டும். கடைசியில் மரிச்சதுக்கு அப்புறம் ரட்சிக்கப்படாம இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால நீங்க கண்ணீர் விட்டா அந்த கண்ணீருக்கு வேல்யூவே இல்லை. ஆமென். எங்க அப்பா ரட்சிக்கப்படாமையே இருந்தாரு, நாங்க ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம், அவர் ரட்சிக்கப்படலை, ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள நடத்தல, அதனால அவர் மரிச்சு போயிட்டாரு, என்ன பண்ற, ரட்சிக்கப்பட்டிருந்தா பரலோகம் போயிருப்பாருன்னு ஒரு வார்த்தையில முடிச்சுட்டு போகிறதுக்காக கிறிஸ்துவ ஜீவியம் இல்லை. ஆமென். ஒரு வார்த்தையில முடிச்சுட்டு போகிறதுக்காக யுகா யுகமாய் அவர்களை நரகத்துல தள்ளுறோம். யுகா யுகமா நரகத்துல வேதனைப்படுறாங்க. அன்னைக்கு அங்க உட்கார்ந்து சொல்லுவாங்க, எனக்காக ஜெபம் பண்ணியிருந்தேனா, எனக்காக கண்ணீர் வடிச்சிருந்தேனா, ஒருவேளை ஆண்டவர் என்னை ரட்சிப்புகளை நடத்தியிருப்பாருன்னு நரகத்திலே யுகா யுகமாய் உங்களை குறித்து தூசணமான வார்த்தைகளை அவங்க அங்க பேசக்கூடும். நீங்க எங்க உட்கார்ந்துருப்பீங்க? பரலோகத்தில் உட்கார்ந்துருப்பீங்க. உங்களை பெற்றவங்க, உங்க கூட பிறந்தவங்க, உங்களுடைய கர்ப்பத்தில் இருந்து பிறந்தவங்க நரகத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. இங்க உலகத்துல அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க எத்தனையோ தியாகம் பண்றீங்க, எத்தனையோ காரியத்தை செய்யறீங்க, எத்தனையோ சம்பாரிச்சு கொட்டுறீங்க, எத்தனையோ காரியத்தை செய்யறீங்க. இந்த உலகத்துல நல்லா இருந்தா பத்தாதுப்பா, பரலோகத்துக்கு வரணும், ஆண்டவரோட உட்காரணும், இந்த உறுதி வரணும். இது வராம அப்படியே குருட்டாட்டமாய் போய் கொண்டிருந்தோமே ஆனால் நாம் சொல்லுகிறேன், அவர்களை பிசாசு அவனுடைய இஷ்டத்துக்கு நடத்தி நரகத்துக்கு நேராய் கொண்டு போயிடுவான். ஆமென். ரட்சிப்பை உறுதிப்படுத்துங்க, பாதுகாப்பு உறுதிப்படுத்துங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் எடுங்க. அவங்கள ரட்சிக்கலைனா ஆண்டவரே என்னுடைய ஜீவனையும் எடுத்துக்கொள்ளும். ஆமென். சொன்னா மோசே விதமாய் சொல்லுகிறார், ஆண்டவரே இவர்களை அழிப்பீங்கன்னா முதல்ல ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்ன என் பேரை கிறுக்கும். ஆமென். என் பேரை அழிச்சிரும் ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் நின்னான். திறப்பிலை நின்று ஜெபிக்கிறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இவர்களை ரட்சியும், இல்லை என்றால் என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். ஆமென். நம்ம வாழ்க்கையில் உறுதி வேணுங்க, உறுதி வேணுங்க. சும்மா கடந்து போகிறது போல போகிறது இல்லை. ஒரு நாள் வரும், இன்னைக்கு மௌனத்திலே கடந்து போவீங்கன்னா அவங்களுடைய மரணத்தை பார்ப்பீங்க, அவங்களுடைய சரீரத்தை பார்ப்பீங்க, ஆத்மா நரகத்துக்குள்ள கிடக்கும். சரீரத்தை பார்த்து ஒரு நாள் அழுவீங்க, அவருடைய நினைவுகள்னால ஒரு வருஷம் அழுவீங்க, அதுக்கு பின்னால கடந்து போயிருவீங்க. ஆனால் யுகா யுகமாய் அவருடைய ஆத்மா நரகத்துக்குள்ள கிடக்குமே. யோசிங்க, சிந்தித்து பாருங்க. என்னுடைய மௌனம் பெரிய நஷ்டத்தை கொண்டு வரும். எதுக்கோ ஜெபம் பண்றோம், ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார் என்றால், அவருடைய கரம் குறுகவில்லை என்றால் ரட்சிப்பை தேவனால் தர முடியும். ரட்சிப்பை தேவனால் தர முடியும். எவ்வளவு அரக்க குணமுள்ள மனுஷனுடைய இருதயத்தையும் தேவன் மாற்ற முடியும். எவ்வளவு கொடூரமான இருதயங்களையும் தேவன் மாற்ற முடியும். எப்பேற்பட்ட கோபக்காரனையும் அடக்கி போட தேவனால முடியும். நான் சொல்லுகிறேன், கடிவாளம் போட முடியுங்க. நான் சொல்லுகிறேன், கட்டுப்பாடு அவங்க கைகள் இல்லை, கட்டுப்பாடு உங்க கைகள் இருக்கு. உங்க குடும்பத்தை கட்டி அரசாளுகிற மிகப்பெரிய கட்டுப்பாட்டை தேவன் உங்க கைகளை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு கட்டுப்பாட்டை வச்சிருக்கிற நாமளே அவங்களை தவறான வழிகளில் நடத்துறோம். ஆமென். கடிவாளம் இடுங்க ஆண்டவரே. அடங்கல ஆண்டவரே, பல காரியங்களை திமிரி நடக்கிறாங்க. கடிவாளம் விட்டு எப்படியும் ஆண்டவரே அவர்களை தேவன் அடக்கி வழியிலே கொண்டு வருவார். நான் சொல்லுகிறேன், நீங்க சும்மா இருக்கிற வரையிலும் தேவன் கிரியை செய்கிறது சாத்தியம் அல்ல. ஆமென். என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை நான் தருவேன்னு சொன்னா ஏன் கேட்கக்கூடாது? நான் கேட்கிறேன், எனக்கு இவங்களை தாங்க, ரட்சிப்புக்குள்ள நடத்துங்க, ரட்சிப்பின் பாதையில நடத்துங்க. இதுவரையிலும் மௌனமா போயிருக்கீங்களா? எத்தனையோ காரியங்களை இவன் செய்தியை கேட்டவுடனே ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறான். நம் கண்களிலே பார்த்தும் ஜெபிக்க மறக்கிறோம். ஆமென். வீட்டுக்குள்ள போனா டிவி ஓடிட்டு இருக்கு, வீட்டுக்குள்ள போனா பையன் செல்போன்லயே எந்நேரமா கிடக்கிறான், வீட்டுக்குள்ள போனா தேவையில்லாத காரியங்கள் வருது, இன்னும் பீடியை விட முடியல, இன்னும் குடிகாரனா பெட்ல கிடக்கிறான். பார்த்து என்ன நடக்கிற என்ன காரியங்களை பார்க்கிறோம். ஆண்டவரே ரட்சியம், ஒரு நிமிஷம் துக்கம் போதுமா? மாற்றம் வந்துருமா? எவ்வளவு நாள் அழுதோம், எவ்வளவு நாள் முழங்காலை தேய்த்தோம். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, என் பலன் குன்றி போனாலும், என் பலன் அற்று போனாலும் எனக்கு ஒன்று தேவை, இவர்களை ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள நடத்தணும் ஆண்டவரே. அல்லேலூயா. இவர்களை ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள நடத்தணும் ஆண்டவரே. உங்கள் வாழ்க்கையில தேவை. ஊழியக்காரன் சொல்லுகிறார், என்னுடைய ரட்சிப்புக்கு காரணம் என்னுடைய தாயார்.
குடிகாரனாய் அலைந்து கொண்டிருந்த என்ன ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து வைத்து என் பிள்ளை கர்த்தருடைய ஊழியக்காரனா மாறணும், பைபிளை எடுக்கணும், தேவனுடைய நாமத்தை பிரசங்கிக்கணும். சாத்தியம் இல்லை. கண்ணு பாக்குது, குடிகாரனா இருக்கான், கண்ணு பாக்குது, குடிச்சு வீட்டுக்கு வந்து பெட்ல குடிச்சு கிடக்கிற பயக்கத்துல கிடக்கிற புள்ள ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்றான். என் புள்ள பைபிள் எடுத்து ஊழியம் பண்ணும். யாராவது பார்த்தா பைத்தியக்காரின்னு சொல்லுவாங்க. ஆனா பல நாட்கள் கண்ணீர் விட்டு ஜெபித்த ஜெபம். அவங்க தன்னுடைய சாட்சியை சொல்றாங்க, என் அம்மாவுடைய ஜெபம் இன்னைக்கு என்னை ஊழியக்காரனாய் நிறுத்தி இருக்கிறது. ஆமென். என்னை ஊழியக்காரனாய் நிறுத்தி. உங்க இருதயம் தேவை. வெறும் கண்ணீர் மட்டும் இல்ல, உள்ளான இருதயம் உடைக்கப்படணும். இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஆமென். ஏன் ரட்சிக்க முடியாதா? ரட்சிக்க முடியலனா என்னை எடுத்துக்கங்க, என்னை எடுத்துக்கங்க. ஆமென். உத்தரவாதம் கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த வைராக்கியத்தை பார்க்கிறார். மனம் உடைக்கிற உடைச்சலை பார்க்கிறார். என் புலம்பல் நிறைந்த வார்த்தைகளை பார்க்கிறார். உங்க வாழ்க்கையில தேவை. எதையுமே சர்வசாதாரணமாக கடந்து போகிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. ஒரு காரியத்தை பார்த்து பாரம் எடுத்து ஜெபம் பண்ணி மாற்றத்தை கொண்டு வருகிற வரையிலும் ஜெபிக்கணும். மாற்றத்தை கொண்டு வருகிற வரையிலும் ஜெபம் பண்ணணும். கண்ணீர் விடணும். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நீங்க விடுகிற கண்ணீர் எத்தனையோ பேருடைய இருதயத்தை திருப்பும். யாருக்காக ஜெபம் பண்றீங்களோ அவங்க இருதயத்தை திருப்பும். ஒரு நாள் வரும், இந்த பைபிளை எடுப்பாங்க, ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருப்பாங்க, உங்களுக்கு முன்னால வந்து உட்கார்ந்துருப்பாங்க, உங்களை காட்டிலும் அதிகமா ஜெபம் பண்ணுவாங்க, உங்களை காட்டிலும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வருவாரு. ஜெபம் பண்ணுங்க. மாற்ற முடியாத இருதயம் எதுவுமே இல்லை. ஆமென். மாற்ற முடியாது. அவங்க பாவத்தை பார்த்து இதெல்லாம் ரட்சிக்கப்படாதுன்னு அறிக்கையே செய்யாதீங்க. ரட்சிக்கப்படுவீங்க. ஒரு நாள் நீங்களும் வருவீங்க. ஒரு நாள் நீயும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவே. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறேன். ஆமென். ஜெபம் பண்ணுங்க, ரட்சிப்புக்குள்ள நடத்துவார். அல்லேலூயா. உங்க ஜெபம் உங்க குடும்பத்தினுடைய மிகப்பெரிய பாதுகாப்பாய் மாறும். உங்களுடைய ஜெபம் பிசாசு அவர்கள் மேல் கை வைக்க முடியாது. ஆமென். சத்துரு அவங்க மேல் கை வைக்க முடியாது. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்க எல்லைகளை சுற்றி வேலை அடைத்தே தீரும், பாதுகாப்பை உறுதிப்படுத்தே தீரும். ஆமென். இந்த காரியத்தை கத்த இந்த காலை வேளை இடத்துல சொல்லுகிறார். உங்க இருதயத்தில் எடுத்துக்கங்க, ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவரின் ஜெபத்துக்கு பதில் தருவார். இந்த வைராக்கியத்தோட நில்லுங்க. நான் சொல்லுகிறேன், வீட்டின் எல்லா இடத்திலும் பாழாக்கப்பட்டவைகள் எல்லாம் மீண்டும் கட்டப்படும். மீண்டும் தேவன் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவார். ஒரு பெரிய அரணிப்பும் சந்தோஷமும் உங்களுடைய வீடுகளுக்குள்ள உண்டாகும். அப்படியே ஆண்டவருடைய சமூகத்திலே கண்களை மூடி முடிந்தவங்க முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணலாம். ஒருவேளை ஒரு 5 நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணலாம். உங்க எல்லைகளுக்குள்ள இன்னும் ரட்சிக்கப்படாம பாதுகாப்பற்ற நிலைமை இருக்கு. நீங்க ஆசீர்வாதமான இடத்துல இருக்கீங்க, நீங்க ஆண்டவரை தேடுற இடத்துல இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுடைய வீட்டுல, உங்க குடும்பங்கள்ல உங்க பிள்ளைகள் ஆண்டவரை தேடுறவங்களா இருக்கிறாங்களா? கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறவங்களா இருக்கிறாங்களா? இன்னைக்கு அடிமைத்தனங்களுக்குள்ள பிடிபட்டவங்களா இருக்கிறாங்களா? எங்கேயோ போய் எங்கேயோ சுத்தி யாராரு கூட சந்தோஷப்பட்டு அவைகளிலே களி கூர்ந்து கொண்டு இருக்கிறாங்களே தவிர குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளா இல்லாதபடி இருக்கிறாங்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பம் ரட்சிப்பின் குடும்பமா மாறணும். என் குடும்பத்தில் குடி வெறிகள் தாண்டவம் ஆடுகிறது. என் குடி ஆண்டவரே பல ஆண்டவரே போதை வஸ்துகள் இருக்கிறது. பல காரியங்கள்ல என் குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தில் இருக்கிறவங்க ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் பிடிபட்டு கிடக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, பிசாசு அவருடைய வாழ்க்கை தன் இஷ்டப்படி நடக்கும்படியாக ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், நான் துதிக்கிறேன், நான் பாதுகாப்பா இருக்கேன். ஆனா குடும்பத்தின் நிலை பாதுகாப்பற்ற நிலை. ஆண்டவரே, இன்னைக்கு என் குடும்பத்தை பாதுகாக்கிறவர், என் குடும்பத்துக்குள்ள ரட்சிப்பை கொண்டு வருகிறவர், என் குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற தெய்வம் நீரானால் இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதுவரை நான் ஜெபித்திருக்கிறேன், ஆனா பாரம் எடுத்து ஜெபம் பண்ணல. இதுவரைக்கும் நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணல. இதுவரையில் நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், ஆனா அவங்களுடைய ரட்சிப்பின் காரியத்தை உறுதியோட நான் ஜெபம் பண்ணல. ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். அவங்களை எல்லா ரட்சிப்புகளை நாங்க பார்க்கணும். அவங்க எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்யலாம் இருக்கணும். இன்றுவரை நாங்க ஜெபிக்கிறோம். இதே இடத்துல அவங்க சாட்சியுள்ள பிள்ளைகளா மாறணும். இதே இடத்துல அவங்க ரட்சிப்பின் பிள்ளைகளா மாறணும். ஆண்டவரே, இந்த இடத்துல பைபிளை தூக்கிட்டு வர்றவங்களா மாறணும். இந்த இடத்துல அதே ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நாங்க சபைக்கு வருகிறத பார்க்கணும். ஆண்டவரே, அந்த நாட்களை பார்க்கணும். ஆண்டவரே, பார்க்கணும். ஒரு வைராக்கியத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, குடிச்சு நிற்கிற என் கணவர் ரட்சிக்கப்படணும். குடித்து விட்டு கிடக்கிற என் ஆண்டவரே கர்த்தாவே பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, நாங்க ஜெபிக்கிறப்பா, என் குடும்பம் பாதுகாக்கப்பட்ட குடும்பமா, தேவனாலே உண்டாகிற பாதுகாப்பு உண்டான குடும்பமாக ஆண்டவரே குடும்பம் மாறட்டும். என் குடும்பம் மாறட்டும். ஜெபத்தை கேட்கிற தெய்வம் ஒருவர் உண்டு. என் ஜெபத்தை கேட்கிற தெய்வம் ஒருவர் உண்டு. ஒருவேளை சலிச்சு போயிட்டீங்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீர் விடுங்க. அவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல மீண்டும் உத்தரவாதம் எடுத்து ஒரு பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. என் அப்பா ரட்சிக்கப்படணும், என் அம்மா ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, என் தலைமுறைகள் ரட்சிக்கப்பட்ட தலைமுறைகளாய் மாறணும். ஆண்டவரே,
நான் அனுபவிக்கிற இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அவர்களுக்குள்ள வரணும். என் சகோதரனை ரட்சியும், சகோதரிய ரட்சியும். கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. தேவ பிள்ளையே, இன்னைக்கு கண்ணீர் விடலைன்னா ஒரு நாள் கண்ணீர் விடுவீங்க. ஒரு நாள் கண்ணீர் விடுவீங்க. ரட்சிக்கப்படாமையே போயிட்டானே, ரட்சிக்கப்படாமையே போயிட்டாங்களே. உங்க கூட இருக்கிற வரையிலும் அவங்களை திட்டுறீங்க, அடிக்கிறீங்க, எத்தனையோ காரியங்கள். ஆனா ஜெபம் பண்ணி இருக்கீங்களா? போராடுறீங்க, வாயின் வார்த்தைகளை சொல்லி எத்தனையோ காரியங்களை கடிஞ்சிருக்கிறீங்க. ஜெபம் பண்ணி இருக்கீங்களா? பிரதர் சிஸ்டர், மாற்றங்களை கொண்டு வருகிறது தெய்வம், மாற்றங்களை கொண்டு வருகிறது ஆண்டவர். இன்னைக்கு மௌனமாய் கடந்து போகிற வரையிலும் நாட்கள் நகருங்க, காலங்கள் நகருங்க, வயசும் ஆகிக்கொண்டே போகும். ஒரு நாள் மரணம் சந்திக்கும். இந்த ஆண்டவர் அறியாமலேயே இந்த பூமியை விட்டு போயிடுவாங்க. அவங்க கூட வாழ்ந்தீங்க, அவங்க கூட எத்தனையோ காரியங்களை பகிர்ந்தீங்க. ஏன் நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு அவங்களுக்கு வரக்கூடாதா? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவங்களை எல்லாரும் ரட்சியும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், பிரதர், ஜெபம் பண்ணுங்க. தேவ பிள்ளை, நீ ஜெபம் பண்ணா மாற்றங்கள் வரும். ஏன் நீ ஜெபம் பண்ணா கேட்க மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னாரா? நீ எல்லாம் ஜெபம் பண்றதுக்கு தகுதி இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரா? மௌனத்தை உடைச்சிருங்க. சூழ்நிலையை பார்த்து கண்ணீர் விடுங்க. சூழலை பார்த்து கண்ணீர் விடுங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் எவ்வளவு நாள் ஜெபம் பண்ண முடியும்? பாஸ்டரால ரட்சிக்க முடியாது. ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை சொல்ல முடியும். ஆனா உங்க கண்ணீர் ரட்சிப்பை கொண்டு வரும். உங்க குடும்பத்துக்காக கண்ணீர் விடுங்க. உங்க குடும்பத்துக்காக அழுங்க. அவங்கள பார்த்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, என் ஆண்டவருக்கு வேணும்பா, என் ஆண்டவருக்கு வேணும்பா. இவங்க வாலிப ஆண்டவருக்கு வேணும், இவங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு வேணும். பிசாசுகள் தன் இஷ்டப்படி அவர்களை வைத்திருக்கிறது. பாவ அடிமைத்தனங்களுக்குள்ள கட்டப்பட்டு பழக்க வைத்து இதிலேயே சுகங்கான வச்சு கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, பரிசுத்தம் அவங்களுடைய இருதயத்துல வரல. ஆண்டவருடைய ஏக்கம் அவனுடைய இருதயத்துல வரல. ஆண்டவருடைய விருப்பம் அவங்க வாழ்க்கையில வரல. உணர்வற்ற இவங்களுடைய இருதயத்துல உணர்வை தாங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஜெபத்தை கேட்பார். ஜெபத்தை கேட்பார். இந்த உபவாச நாள்ல இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்தாம நான் ஓய மாட்டேன் ஆண்டவரே. நீங்க சொல்லி வாயிலெல்லாம் சொல்லி மாற்றம் வராதே வராது. ஜெபத்துல வைங்க. ஜெபம் மாறுதலை கொண்டு வரும். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் மாற்றங்களை கொண்டு வந்தே தீருவார். உங்க பலத்தினாலே போராடுகிற வரையிலும் சண்டை இருக்கும். உங்களுடைய பலத்திலே போராடுகிற வரைக்கும் மன வருத்தங்கள், மன தாங்கங்கள் இருக்கும். சண்டையினாலோ பேச்சினாலோ வழக்கினாலோ ரட்சிப்பையோ ஆண்டவரே அவருடைய இருதயத்தில் கொண்டு வர முடியாது. கர்த்தரே அவர்களை இழுத்துக் கொள்ளணும். கர்த்தரே அவர்களை இழுத்துக் கொள்ளணும். ஆண்டவரே, எங்க குடும்பமா ஆலயத்துக்கு போகணும், எங்க குடும்பமா ஆலயத்துக்கு வரணும், எங்க குடும்பமா கர்த்தரை தேடணும். அப்படிப்பட்ட மன உறுதி உங்களுடைய வாழ்க்கையில வரட்டும். பரிசுத்த தெய்வம் உங்களுடைய இருதயத்தை பாரப்படுத்துவாராக. ஆண்டவரே, இந்த நாளில் பிள்ளைகளுக்குள்ள சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுடைய இருதயத்தை பாரப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னுமாய் ஜெபிக்க தூண்டட்டும். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, யாரை ரட்சிக்கணுமோ இவர்களை கொண்டு கர்த்தர் ரட்சியும். இவருடைய குடும்பங்களிலே, இவருடைய கோத்திரங்களிலே ஆண்டவரே, இவருடைய ஆண்டவரே கூட பிறந்தவங்க, இவங்களை பெற்றவங்க, இவங்க பெற்றவங்க எல்லாருமே ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, அதற்காக பிள்ளைகள் உறுதி எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கட்டும். அதற்காக உறுதி எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கட்டும். ஒரு நாள் வரும், பரலோகத்திலே அவர்களை சந்திப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே என்னை மனம் திரும்ப பண்ணி நான் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நான் நிற்கிறேன்கிற மிகப்பெரிய சாட்சி என்னை கொண்டு அந்த இடத்துல உண்டாகுமானால் அந்த நாளுக்காக நான் காத்திருந்து நான் ஜெபிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. அவர்களை பரலோகத்தில் நான் பார்த்துடணும். அவங்க பரலோகத்தில் நான் பார்க்கணும். நான் பரலோகத்துக்கு வரும் பொழுது அவங்க அந்த இடத்துல இருக்கிறது, அல்லது அவர்கள் வரும் பொழுது அவர்கள் பரலோகத்துக்குள்ள இருக்கிறத நான் பார்த்து சந்தோஷப்படுகிற நாட்கள் எனக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, கிருபைத்தார், கிருபைத்தார், கிருபைத்தார்.
அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியங்களை பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் வைத்தருளும். இந்த காலை வேளையில சொல்லப்பட்ட வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய கிருபைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.